friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில பரபரப்பான குக்கிங் வேலை தான் போயிட்டு இருக்கு. தனிஷுக்கு ஸ்கூலுக்கான லஞ்ச், டிஃபன் இதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு vlog ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்ல சூப்பரான ஒரு ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியா இருக்கும். பச்சை பயிறு தோசை, பெசரட்டுண்டல தான் வந்து செய்ய போறேன். இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். இதே பச்சை பயிரை நம்ம வந்து முளை வச்சு அதே இதுல கூட இந்த தோசை வந்து செய்யலாம். நான் இன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் 1/4 கப் அளவுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி உண்டுல்ல அதுவும் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவைக்கு உப்பு. இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் இங்கே முட்டைக்கோஸ் பொரியலும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. என்னோட எல்லா பொரியலையும் தேங்காய் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும். எனக்கு தேங்காய் காலி ஆயிட்டு இவ்வளோதான் இருந்துச்சு. அதனால இதை போட்டு முட்டைக்கோஸ் பொரியலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம நார்மல் தோசை மாவு உண்டுல அதே பதத்தில் இருந்தால் போதும். மாவு ரெடி, சாம்பாரும் ரெடி, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. தீவிரமாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ நியூ வாட்ச் கிடைச்சிச்சு. நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அப்படியா? இந்த வாட்ச் வாங்கினாலும் வாங்கியிருந்து ஒரே இதுவாக தான் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ண போகிறானா என்னென்னவோ நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருக்கானா. எக்ஸசைஸ். இப்போ ஸ்கூலுக்கு போனால் மேம் திட்ட மாட்டாங்களா அவனை வாட்ச் எடுத்துகிட்டு போனா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். என்ன வாட்ச் வச்சிருக்க சொல்லிட்டு போ அம்மாக்கு. இது ரியல்மி வாட்ச் 2. எதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க உங்க அப்பா? கொஞ்சம் ஃபன்னா வாட்ச் பண்ணதேன், ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உனக்கு? ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்கு. நான் எவ்வளோ ஓடி இருக்கேன்னு பாருங்க. எவ்வளோ ஓடி இருக்க? 250, 254. எத்தனை ஸ்டெப்ஸ் போயிருக்க? 257. சூப்பர். சரி, அது உடம்பு வந்துட்டு நிறைய இருக்கிறவங்க ஓடி உடம்பெல்லாம் குறைப்பாங்க. நமக்கே 4 எலும்பு தான் இருக்குது. நமக்கு இதெல்லாம் தேவையா? சும்மா. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நம்ம ரெகுலராக தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி கல்லெல்லாம் ஊற்றிடாதீங்க. அடுத்த நாள்லேருந்து தோசையே வராது. பெரிய போராட்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கல் எடுத்து அதில் இந்த மாதிரி நார்மலாக நம்ம எப்படி தோசை சுடுவோமோ அந்த மாதிரி சுட்டாலே சூப்பராக வரும். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். தனிஷுக்கு அப்படிங்கிறதுனால தாராளமாகவே போட்டுக்கலாம். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, தோசை ரெடி. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? எவ்வளோ நடந்திருக்கீங்க? 990. 990 நடந்துச்சு. 55 கிளாஸ். இப்படியே போச்சுன்னா 4 எலும்பு 2000மே. ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு மக்களே. சரி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாரும் ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி இது சாப்பிட்ருக்கியா நீ? எப்போ? எட்டில் இருக்கும்போது சாப்பிட்டியா? அதான் ஒரு 6 months 7 months முன்னாடி. கரெக்டா? தனி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அத்தானுக்காக தோசை சுட்டுட்டு இருக்கேன். அவங்க பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. நைட் ஷிஃப்ட் ஆகும் தான், ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவாங்க. தோசை எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? ஏ அப்பா, ஞாபகம் இருக்கா? ஃபுல்லாக கரெக்டாக எத்தனை வயசில் சாப்பிட்டேன்னு வரைக்கும் சொல்லிட்டான். உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களாம் சிக்கன் எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆமாம், எனக்கு நேத்து போனல நைட் ஷிஃப்ட்ல இன்னொரு டீம் 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் சூப்பர்னு சொன்னாங்க. அப்படியா? அங்கேயே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. நான் அதோட ரெசிபி வந்துட்டு கிளியராக நான் உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன். சரியா? ஐயோ, தோசை கரைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்படிலாம் ஆகும் நமக்கு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த தோசையை சாப்பிட்றலாம்.
என்னோட டிஃபன் பிளேட் பார்த்தீங்கன்னா இதான், ஒரு தோசை, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட் இருந்தால் அதை எடுத்து வச்சு சாப்பிட்றது தான் என் மொதல் வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டம்ளர் நிறையா காஃபி வச்சுருக்கேன். எனக்கு ஆடை ரொம்ப பிடிக்கும், அதனால என் பாலில் எப்போதுமே ஆடை இருக்கும். அப்படியாவா? தெரியும். சரி, ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி vlog தான். நீங்கள் என்ன வந்துட்டு வீட்டில் டிஃபன் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? பாய்.